ஆஹா, இதுலங்க அப்டேட். சென்னையில சீக்கிரமே புல்லட் ட்ரெயினா? பனிரெண்டு மணி நேர பயணம் இனி வெறும் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல. திருப்பதி வெங்கடாச்சலபதியை இனி பறந்து போற ஸ்பீட்ல போய் தரிசிக்கலாம் போலயே. இந்த ப்ராஜெக்ட் எப்போ வரப்போகுது, என்ன நடக்க போகுது, டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். மும்பை அகமதாபாத் இடையில பயண நேரத்தை குறைக்கிற வகையில் அதிவேக புல்லட் ட்ரெயினுக்கான பணி ரொம்பவும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாட்டுல இன்னும் பல இடங்கள்ல இந்த புல்லட் ட்ரெயினை கொண்டு வரதுக்கான பணிகள், அதற்கான ஆய்வுகள் துவங்கப்பட்டிருக்கு. நாட்டுடைய முக்கியமான பல தூண்கள்ல டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு முக்கியமான தூண் இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமா போக முடிஞ்சது அப்படின்னா அது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பலமாகும். அப்படிதான் சென்னையையும் ஹைதராபாத்தையும் இணைக்கக்கூடிய வகையில ஒரு புல்லட் ட்ரெயின் கொண்டு வரதுக்கான திட்ட பணிகளை அரசு தீவிரமா மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதற்கான திட்ட அறிக்கையை தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தமிழக அரசு கிட்ட கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல திருப்பதியிலேயும் ஒரு ஸ்டேஷன் வேணும் அப்படின்ற மாதிரியா தமிழக அரசு கேட்டிருந்ததாகவும், இது தொடர்ந்து அந்த ரிப்போர்ட்ல மறுபடியும் மாற்றங்கள் செய்து ரயில்வே தமிழக அரசு கிட்ட திருப்பி கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியாகவும், ஸ்டேஷன் எங்கெங்க வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற பல ஆய்வுகள் இனிமே மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக அரசு அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா அது மத்திய அரசுக்கும் அனுப்பி வைக்கப்படும். அதுக்கப்புறமா திட்ட பணிகள் துவங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா 12 மணி நேரம் பயண நேரமா இருக்கிறது குறைஞ்சு சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு 2 மணி நேரம் 20 நிமிஷத்திலேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 778 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல கடக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு ஸ்பீடா போய் வெங்கடாச்சலபதியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்ல. புல்லட் ட்ரெயினுக்கு நிறைய இடங்கள்ல சுரங்க பாதைகள் அமைக்க வேண்டியது இருக்கும். ரயில் நிலையம் அமையக்கூடிய பகுதிகள்ல வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த எல்லா சவால்களையும் தாண்டி கட்டுமான பணிகள் எப்படி நடக்க போகுது, இப்போ புல்லட் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டோட உங்கள் எதிர்பார்ப்பை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோக்களை உடனுக்குடன் பெற பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் நோட்ஸ் கோல் மெடல் நவம்பர் 30 சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. Start reloading. It's allure. Oh yeah. The OGs together. செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல், சிட்டி ஹாலிடேஸ் மற்றும் ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.